தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பு வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பொதுக்காலம் 7வது வாரம் வெள்ளிக்கிழமை. தீர்ப்புக்கு தப்புவோம். அன்பு சொந்தங்களே, நாம் ஒவ்வொருவருக்கும் தெரிந்ததுதான். நாம் எல்லோரும் ஒரு நாள் தனி தீர்வைக்கு முன்னால் நிறுத்தப்படுவோம். அப்பொழுது நம்முடைய வாழ்வு எப்படிப்பட்டதாக இருந்ததோ அதற்கு ஏற்றாற்போல நம்முடைய நிலை வாழ்வும் தண்டனையும் அமைந்திருக்கும். அதைத்தான் மத்தேயு நற்செய்தி 25:31 இருக்கின்ற வசனங்களை நாம் அழகாக படிக்கின்றோம். தனி தீர்வை பற்றிய பகுதி. மாட்சிமிகு அரியணையிலே மகத்துவமான மன்னர் வீற்றிருக்கின்றார். அவர் ஒரு ஆயனை போல, அவர் வெள்ளாடுகளையும் செம்மறியாடுகளையும் பிரிப்பதை போல மக்களை, நல்லவர்களையும் தீயவர்களையும் பிரிப்பார் என்று சொல்லப்படுகின்றது. தொடர்ந்து வருகின்ற வசனங்களிலே பார்க்கின்ற பொழுது, நன்மை செய்தவர்களுக்கு ஏற்கனவே ஏற்பாடு செய்திருக்கின்ற நிலை வாழ்வை அவர்களுக்கு உரிமையாக கொடுப்பதாகவும், தீமை செய்தவர்கள் நன்மை செய்ய தவறியவர்களுக்கு அவியாத நெருப்பிற்கு அவர்கள் அனுப்பப்படுவதாகவும் அந்த போது சொல்லப்படுகின்றது. நாம் வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஏற்றார் போல, அவரவர் செயலுக்கு ஏற்றார் போல அந்த தனி தீர்வை அமைந்திருக்கும் என்று சொல்லப்படுகின்றது. இப்படிப்பட்ட இந்த நிலையில் நாம் அந்த தீர்வை சந்திக்கின்ற பொழுது, பவுல் சொல்லுவார் அல்லவா, ஆண்டவரை சந்திக்கின்ற பொழுது நாம் தலை குனிந்து நிற்கக்கூடாது, தலை நிமிர்ந்து நிற்பவர்களாக இருக்க வேண்டும் என்ற வார்த்தை கேட்டார் போல, அந்த தீர்ப்புக்கு தப்பிக்க வேண்டுமெனில் நாம் எதை செய்ய வேண்டும் என்பதை இன்றைய முதல் வாசகத்திலே திருத்தூதர் யாக்கோபு தன் வார்த்தையின் வழியாக ஒரு சில வழிமுறைகளை நமக்கு சொல்லி காட்டுகின்றார். முதலாவதாக, ஒருவருக்கு எதிராக முறையிடாதீர்கள் என்று சொல்லுகின்றார். முறையீடு என்பது பிறருக்கு நன்மை கிடைத்து விட்டாலோ அல்லது நமக்கு சேர வேண்டியது நமக்கு கிடைக்காமல் போனாலோ ஏற்படுகின்ற ஒரு கசப்பு உணர்வு, பொறாமையினாலும் பகைமையினாலும் ஏற்படுகின்ற ஒரு வெளிப்பாடு தான் இந்த முறையீடு. நமக்கு கிடைக்கவில்லையே என்கின்ற அந்த குறைபாடோடு முறையிடுகின்றவர் பலர், பிறருக்கு கிடைத்து விட்டதே என்கின்ற அந்த மனப்பான்மையிலே பிறர் மீது பொறாமை கொண்டு முறையிடுபவர்களாக இருப்பவர்களாம் இருக்கலாம். எனவே இன்று தீர்ப்புக்கு தப்ப வேண்டுமெனில் முறையிடாதீர்கள் என்று சொல்லுகின்றார். இயேசு சொல்லுகின்ற பொழுது, யாரையும் தீர்ப்பிடாதீர்கள், நீங்கள் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள் என்று சொல்லுவதைப் போல நாம் முறையிடுபவர்களாக இருக்கக்கூடாது. கடவுள் நம் வாழ்விலை அனுமதித்திருக்கின்றார். ஆகவே அதை ஏற்றுக்கொள் என்று சொல்லி பெருந்தன்மையோடு வாழ்பவர்களாக நாம் இருக்கின்ற பொழுது தீர்ப்புக்கு தப்பிக்க முடியும். இரண்டாவதாக, துன்பங்களை தாங்குவதிலும் பொறுமையை கடைபிடிப்பதிலும் நிலைத்திருங்கள் என்று சொல்லுகின்றார். நம் வாழ்விலே கடந்து போகிற துன்பங்களை கண்டு முறையிடுபவர்களாக, முணுமுணுப்பவர்களாக, வேதனையை கொட்டி தீர்ப்பவர்களாக இல்லாமல் அந்த துன்பத்தை ஏற்றுக்கொள்பவர்களாக, புனிதர்கள் தன் வாழ்வில் வந்த துன்பங்களை ஏற்றுக்கொண்டு அதை கடவுளுக்கு அர்ப்பணித்ததை போல நாமும் நம் வாழ்வில் கடந்து போகின்ற துன்பங்களை ஏற்றுக்கொள்ள பழகுகின்ற பொழுது அந்த துன்பங்களே நமக்கு ஆசீராக மாறிப்போகும். அதேபோல பொறுமையை கடைபிடிப்பவர்களாக, அவசரப்பட்டு எதையும் செய்பவர்களாக இல்லாமல் பொறுமையோடு இறை திருவுளத்தை அறிந்து செயல்படுபவர்களாக இருக்கின்ற பொழுது, பொறுத்தவன் பூமி ஆழ்வான் என்ற வார்த்தைக்கு ஏற்றார் போல பொறுமையுள்ளவர்கள் எல்லா நிலைகளிலும் இறைவனுடைய ஆசிரியையும் அருளையும் பெற்றுக்கொள்வார்கள். அடுத்தது, ஆணையிடுபவர்களாக இடாதீர்கள். விண்ணுலகின் மேலும் வேண்டாம், மண்ணுலகின் மேலும் வேண்டாம். ஏனெனில் எதன் மீதும் எதையும் மாற்றி போடுகின்ற அதிகாரமோ ஆற்றலோ நம்மிடம் இல்லை. ஆகவே கடவுள் பெயரால் என்று சொல்லி, ஆண்டவர் பெயரால் ஆணையிட வேண்டாம் என்று சொல்லி கட்டளையின் வழியாக நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்ற ஆண்டோடைய திருப்பெயரை வீணாக சொல்லாதிருப்பாயாக என்று சொல்லி, அதே போல மண்ணுலக பொருட்கள் மீதோ அல்ல மற்ற மனிதர்கள் மீதோ ஆணையிடாதீர்கள் என்று யாரின் மீதும் நமக்கு உரிமை இல்லை. ஆகவே ஆணையிட்டதை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்ற கடமை நமக்கு இருக்கின்றது. ஆகவே நம் தகுதிக்கு மீறிய ஒரு பொருளையோ ஒரு செயல் மீதோ நாம் ஆணையிடக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக, பேச்சிலே நேர்மை இருக்க வேண்டும். ஆம் என்றால் ஆம் என்றும், இல்லை என்றால் இல்லை என்பது மட்டுமே நம்மளாக இருக்க வேண்டும். நேரத்திற்கு ஏற்றார் போல அல்லது வசதி வாய்ப்புக்கு ஏற்றார் போல, நமக்கு பிடித்தவன் பிடிக்காது என்கிற சூழ்நிலைக்கு ஏற்றார் போல நம்முடைய வார்த்தைகள் மாறக்கூடியதாக இருக்கக்கூடாது. பச்சோந்தியை போல இடத்திற்கேற்றார் போல நிறம் மாறுபவர்களாக இருக்கக்கூடாது. மாறாக நேர்மையான உள்ளத்தோடு எந்த நிலையிலும் நடுநிலை தவறாதவர்களாக வாழ்பவர்களாக இருக்க வேண்டும். வார்த்தையிலே உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இத்தகைய நிலையில் நாம் வாழ்கின்ற பொழுது நாம் இறைவனுடைய
தீர்ப்புக்கு தப்பிக்க முடியும். நமக்கென இறைவன் ஏற்பாடு செய்திருக்கின்ற நிலை வாழ்வை சம்பாதித்து கொள்ள முடியும். இத்தகைய வாழ்வு வாழ அருள் வேண்டுவோமா? அன்பின் ஆண்டவரே, நன்மையே உருவான தெய்வமே, நல்லவர்களாக வாழவே எங்களை இந்த உலகிலே படைத்திருக்கின்றாய். நன்மையின் ஆவியாளங்கள் நிறைத்திருக்கின்றாய். இந்த நாளிலும் கூட நீர் எங்களுக்கு கொடுக்கின்ற இந்த அனுபவத்தின் வழியாக நன்மைகளை செய்து யார் மீதும் பொறாமைப்பட்டோ முறையிட்டோ பிறரை பற்றி பகைத்தோ வாழாமல் இருக்கின்ற நல்ல உள்ளத்தை எங்களுக்கு தாரும் இறைவா. எங்கள் வாழ்விலே கடந்து போகிருக்கின்ற எல்லா துன்பங்களையும் பொறுமையோடு ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவத்தை கொடுத்து எங்களை ஆசீர்வதிப்பீராக. அதுபோல எங்கள் வார்த்தையிலே நேர்மையை உண்மையை நாங்கள் கடைபிடிக்க, நேரிய வழியிலே எங்கள் வார்த்தைகளும் வாழ்வும் அமைந்திட எங்களுக்கு துணை புரிந்து ஆசீர்வதிப்பீராக. அன்பின் தெய்வமே, உம்முடைய வல்லமையால் எல்லா மக்களையும் காத்துக்கொள்ளும். சிறப்பாக துன்புற்று வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் உம்முடைய உதவியின் கரம் சிறப்பாக அவர்களை சென்று சேர்வதாக, அவர்கள் வாழ்விலே உம்முடைய தொடுதலை கண்டுகொள்வார்களாக, உம்முடைய வழிநடத்தை பெற்று உம்மிலே மகிழ்ந்திருப்பார்களாக. ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் இறைவன் தன் அருளால் நிறைத்து காத்து கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.